நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா திருநெல்வேலி என் தலைவன் வருவான், பார்லிமெண்ட்டை அலற விடுவான், நானே ஐதுனுங்கிறேன், என்னைய போய் அலற விடுவேங்கிற கதையெல்லாம் இருந்ததுன்னா அது சரி. ஏன்னா மக்கள் ஏன் உன் பின்னாடி வராங்க, ஏன் இயக்கத்தில் பின்னாடி வராங்கன்னா சொல்லுங்கள். எங்கேயாவது அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவ்வளோதான். எங்களுக்கு நேர் எதிர் திமுக தாங்க, அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க, தமிழகத்தை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அவங்க பண்ணு. அவங்க விமர்சிக்கிறதும் கிடையாது, ஒரு லெவலுக்கு மேலே போகிறதும் கிடையாது சார். இவங்க தரம் தாழ்ந்து இறங்கணும் தான் சும்மா ஒரு விதிமிச்சார் எடப்பாடி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் ஆஃப் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் புரட்சி தமிழகம் பழைய பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம். அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? நல்லா ஓகேவா கண்ணு? சம்பாட் ஓகே, சம்வாட் ஓகே, ரைட்ண்ணா. அண்ணா ஸ்ட்ரெயிட் அவே டு த ஷோ. எலெக்ஷன் டைமு பரபரப்பாக நிறைய சம்பவம் நடந்துகிட்ருக்கு. அதில் சுவாரஸ்யமாக மெயினாக உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் நிறைய இடத்துல தவிர்க்கப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நான் படித்தேன். எங்களை ஓரம் கட்டினாலும் நாங்கள் இருக்கிற இடமே மையம். நயம் மையம் ஒரு சர்க்கிள், ஓகே, 360 டிகிரிஸ், ரைட்டு. ஒரு மூளை வந்தால் எப்படி அது மையமாக இருக்க முடியும்? மையம்ங்கிறது நடுவு பையன் தானே. ஓரத்தில் மையம், ஓரத்தில் மையம். ஓலா கேபிள் ஒன்றா மையம் இருக்கலாம், ஓரத்தில் இருந்தால் எப்படிங்க மையம்? என்னண்ணே ஓலா கேப் தானே? ஆமாம், சரி. அதனால் இல்லை நான் சொல்லிடுறேன். என்னன்னா பிரேமலதா பார்த்தீங்கன்னா திருமாவளவன் எந்த இடத்துல வச்சுருக்காங்க, வச்சுக்கிறாங்களா? அதாவது எந்த லெவலில் ஒரு மரியாதை அவங்க மனசில் வச்சுருக்காங்க, ஒரு தலைவராக அவங்க எப்படி பார்க்குறாங்களா இல்லையா? அது காரணம் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும், கடலூரில் நடந்த சம்பவம் எல்லாரையுமே பார்த்திங்கன்னா அமைச்சர் அறிவிக்கும் போது பேர் சொல்லி கூப்பிடும் போது ஒவ்வொருத்தரும் எஞ்சி நின்று வணக்கம் சொல்கிறாங்க, வேட்பாளராக எஞ்சி வணக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவன் சொல்லும்போது மட்டும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அது ஒரு மாதிரி ஒரு சமூகத்தின் தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர். அதாவது அந்த அம்மாவோட பாணியில் எப்படி, நீ இலை தானே எடுக்க வந்த, நீ ஏன் தலையன்ற அப்படிங்கிற பாணியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் சொல்ல சொல்ல அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நினச்சி நிற்கிறாரு. ஆமாம், எல்லா வேட்பாளரும் நினச்சி நிற்கிறாங்க. அதனால தான் கேட்குறேன். அவரும் இவர் வேறு ஓவர் பில்டப், இவர் தான் தெரியுமே 10 ரூபாய்க்கு அவன் 100 ரூபாய்க்கு கூவார். அந்த பெண்மணி வீர பெண்மணி, விஜயகாந்தின் சூர பெண்மணி, அப்படி இப்படி என்னென்னவோ சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த மாதிரி விருதாச்சலம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தொடர்ந்து இந்த ஆட்சியாக இருக்கணும்னு ஒரே வீர பெண்மணி, களத்தில் இருக்கிற பெண்மணி, அப்படி இப்படின்னு ஓவர் பில்டப் ன்றாரு. அது அப்படிங்கிற மாதிரி இதான் நினைச்சிருக்கான். இலை எடுக்க வந்தவனுக்கு தலையிடாம. பிகாஸ் முதலமைச்சர் அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேரை சொல்லுகிற போது எழுந்து நிற்கிறது. அதுதான் சொல்கிறேன் நான், அதுதான் இந்த கேள்வி. அப்போ எந்த லெவலில் அவங்க வச்சுருக்காங்க? அதான் லெவல் தான். நீ வேணா பிச்சை எடுத்து போவோம், சும்மா ஏன் தட்டில் அவ்வளோ போட்டாங்கன்னு என்னையை காட்டி பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா அந்த அம்மா? தேர்தலுக்கு முன்னாடி அவரவர் தகுதிக்கேற்ப, அவரவர் செல்வாருக்கு ஏற்ப சீட்டை வாங்க, அவங்களும் குத்துறாங்க, அவங்களும் குத்துறாங்க, அவங்களும் குத்துறாங்க அப்படின்னு என்னையை காட்டி வாங்காது. என்கிட்ட பல விஷயம் இருக்கும், நான் இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி சீட்டு. சார் அதோட இது தானே சார், டேலண்ட் தானே. உண்மை சார், அவங்க பேசி தான் சார் வந்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் செத்த பிறகு அந்த இறப்புக்கு வந்த கூட்டத்தை வச்சு சொக்கா விற்றுது பற்றியா? சாரி, சொக்கா வாங்கினாங்க பார்த்தீங்களா? நாங்களா 25 லட்சம் உங்ககிட்டயே குப்பை வாங்கிட்டுக்கிறோம், இன்னுமா ஊசி போன இட்லி கொடுக்குற அந்த மாதிரி நேத்தா வந்தாங்க, சுட சுட கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும். ஆனால் இதை நகைச்சுவையாக சொன்னால் கூட
அவங்க உள்ளுக்குள்ளே எப்படி வந்து கருன்னு வந்துருக்கும். என்னடா அது எஜமானர் எச்சத்தை போனால் கையில் பிடிச்சிப்போம், பின்னாடி கூட பின்னாடி சாக்கடை அடிச்சிருந்தா கூட கழுவி விட்றோம், தூக்கி விட்றோம். நமக்கு என்ன அந்த மனுஷன் ஒரு நல்ல நாள் அதுமா இப்படி தந்துட்டார, பளிச்சுன்னு புது நோட்டாக கொடுத்துறாரு, பொங்கல் ஏனா மாதிரி தீபாவளி ஏனா மாதிரி அப்படின்னு எல்லாம் வழி தெரிஞ்சதை நம்ம பார்த்தோம். அந்த என்ன கெத்தா திமுன்னு சொல்லக்கூடாது, அந்த கெத்தில் அந்த அம்மா உட்காருது. அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம? அப்போ இந்த சமூகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த சமூக உணர்வுன்னு சொல்கிறாங்க. ஒரே அதாவது பார்த்திங்கன்னா சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. திருமாவளவன் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிக்கிறாங்க, தோளில் கை போடுறாங்க, அணைச்சிக்கிறாங்க, சால்வை போடுறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்க. அணைச்சிக்கிறா இல்லை, திமுக அவர் கூட்டத்தில் இருந்தபோது நிறைய சம்பவங்கள் நடக்கும்போது அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க தான் செய்கிறாங்க. அவர் கட்டி பிடிச்ச மாதிரி நான் யாரையும் பார்க்கலையா? இல்லை, அது மாதிரி சம்பவங்கள் இருக்கும் சார் கண்டிப்பாக. அப்படி அந்தளவுக்கு அவர் வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா பார்க்கல சாமி, நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இல்லை, இப்போ அதெல்லாம் பொய்யான்னு நான் கேட்க வந்தேன், அதான் கேள்வி. அனைத்தும் பொய்யா இன்னும் ஒரு சினிமா டைலாக் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி தான். அவ்வளவும் நடிப்பா கோபால்? என்ன கோபால் பால்? ஏண்டா எங்களை வந்து டவுன் பண்ணுறது தான் இருக்கிறாங்க. எங்களை தூக்கி விடுவோ, எங்கள் முன்னேற்றத்துக்கு அக்கறை கொள்ளவோ, வளருவதோ யாருமே பெரும்பான்மையாக அங்கே விரும்பலை. யார் விரும்பலை? அவர் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான். ஆமாம், அதுதான். திருமாவளவன் தான் அது விரும்பலை, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு நினச்சாருன்னா அவர் உடனே அதை மாற்றலான்னு தான் சொல்கிறாங்க. அவர் தாங்க சொல்கிறாரு, நாங்கள் வளர வேண்டும், நாங்கள் பெரிய சக்தியாக மாற வேண்டும், நாங்கள் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு யாரும் இங்கே விரும்ப மாட்டாங்க சார். அவரோட பொதுச்செயலர் தான் சார் அவர். ஒருத்தர் 2026 சிஎம் ஆவார்னு சொல்லியிருந்தார்ல, ரொம்ப வைரல் ஆயிடுச்சுல சார். ஏங்க அது 2000 சொல்லுங்கிறோம், சும்மா சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் நம்பலாமா? ஏன் நான் வந்து என்னை தம்பிகள் தமிழ்நாட்டை முதல்வர் என்கிறார், ஏன் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? இந்திய நாட்டை ஆளக்கூடாதா? அம்பேத்கர் அதிகாரத்தை கைப்பற்றினார், அம்பேத்கர் முதலமைச்சர் ஆகினாரா? நாட்டை கைப்பற்றணும்னு சொன்னார், ஏன் நான் பற்றக்கூடாதா? 10 2ல் 1 10ன்னு போயிடுச்சு ஏற்கனவே. அப்போ நீ இப்போ வானான்ற ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருப்பது ஒரு பாராளுமன்றம். ஏற்கனவே காலை காட்டி அதை காட்டி இதை காட்டி தான் ஓட்டு வாங்கணும். கடந்த முறை தேர்தலில் கார்த்திகாயனி பிஜேபி வேட்பாளர், நீங்கள் 2 முறை நீங்கள் எம்பியாக இருந்தீங்க, நீ என்னத்தை செஞ்ச கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே காலை காட்டினார்ல, காலை காட்டினார், கண்ணை காட்டினார், கண்ணில் உள்ள கட்டினார், காலை வீங்கியிருக்குனாரு. நீ செஞ்சது என்ன? அப்படிங்கிற போது ஒரு எம்பி பதவியை ராஜினாமா செய்து விட்டு ஜெயிச்சா ஜெயிச்சிருவார். அங்கே நின்னா அவர் என்ன நிச்சயமாக வாய்ப்பு அதிகம், அதை நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பாராளுமன்ற தொகுதி காலியாக இருக்கும். எவன் அப்போ ஒன்று காசு திரும்ப நீ எஸ்சிக்கு 400 பிசிக்கு 200 கொடுப்பியா? அதில் ஒன்று திமுக கரண்டேட்டர் சொல்லிட்டான், இங்கே பார், நீ நின்று இங்கே ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சின்னா நாங்கள் தான் அங்கே வேட்பாளர். அன்றைக்கி நான் முன்னாடி சொன்னேன், அதை ஒத்துக்கினாரு. நீங்கள் வேணால் வேட்பாளர் கூட நீங்கள் கூட நீ என்ன சொல்கிறது? ஆமாம், அதுவும் நான் கேட்கலான்னு இருந்தேன். இப்போ உங்கள்கிட்ட எதையுமே வெறும் சீட்டு மட்டும்தான் சார் நம்பர் சார், மீது எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணாங்களாமே சார். படையல் போடுறது தான் சார் முடிவு பண்ணுவான் எதை வரிசையாக போடணுன்னு. திங்கிறவனுக்கு என்ன முடிவு பண்ணுறேன்னு நீ வேணால் வாடானோன்னா சொல்ல வைக்க போகுது. வேணும்னு உட்காண்டா சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமாம், அவன் போடுறது தானே, அவன் போடுறது தான். நீ இது எதோ சார் இல்லைங்க, எனக்கு சக்கரை அதிகமாகுது, சுகர் அதிகமாகுது, இது வராங்க, எனக்கு பிபி அதிகமாகுது, வடை எண்ணெய் நிறையுதுங்க வராங்கன்னு சொல்லாமே தவிர அவன் ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பான்ல. அதாவது கல்யாண சாப்பாடு கிடையாது, ஜெயில் சோறு. ஏன்னா கல்யாண சாப்பாட்டில் வேணாம் அவன் போட மாட்டான் சர்வர், ஜெயில் சோறு கொடுத்து தின்னு தான் ஆகணும். இல்லை அதில் வேணான்னா வாங்கிக்கலாங்க, பட்னியாக இருக்கணும் அப்போது. ஆமாம், அதான் ஓன் வந்தாச்சே, என்ன பண்ணுறது, எதுனாலும் வயிறு ரொம்ப தான். அதான் டெல்லியிலேருந்து ஏரோப்ளைனில் மலமாக இது வச்சு பழமாக போய் பார்லிமெண்ட்டில் மலமாகிடுவார். என்ன இது? அப்போது இது ஏன் சொல்லணும்னா, நம்முடைய நடவடிக்கையிலும் தான் நம் எதிரிகளும் நண்பர்களும் கூட மதிப்பான். அவங்க இன்றைக்கி அவங்க குடும்பம்னு சொல்லிட்டாங்க, இங்கே பாரு உன்னோட முதலீடு லூலூவில் எவ்வளோ, டெல்லி லேண்ட் ப்ரமோட்டர்ஸில் எவ்வளோ, அதோட முக்கியமாக சிங்கி மங்கி அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டான். ஃபோட்டோ எடுத்து அட்ரஸோடு இங்கே பார்த்துக்க, இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே திருப்பி கொடுக்கப்படும்னு வசனங்குது இல்லையா? அந்த மாதிரி இல்லாதவிடம் இருப்பதும் பறிக்கப்படும்னு ஒரு வசனங்கள். அந்த மாதிரி இது நான் தானே கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி அப்படின்னு ஒரு பாட்டுக்கு தெரியுமோ, அது மாதிரி நாங்கள் தானே கொடுத்தோம், எங்களால் எடுத்துக்கிறோம்.
நாங்களே எடுத்துறோம் என்ன சொல்கிறேன் அப்படின்ற பிறகு தான் அவர் வந்து சீச்சி சட்டமன்றம் நாரம், சட்டமன்றம் ஒரு சாக்கடை அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதால் நான் சட்டமன்றத்துக்கு போகல அப்படின்னு விவசாயிருக்காரு. பட்ட கஷ்டம் எத்தனையோன்ற பாட்டு மாதிரி பட்ட அசிங்கம் எத்தனையோ ராசா ராசான்ற மாதிரி எங்கே போனாலும் அசிங்கமாக இருக்கிறது ஒரு தேமுதிக, ஒரு விஜயகாந்த். அந்தம்மா ஏதோ கதையை வச்சு ஓட்டுது, அது கூட ஒன்றும் அரசியலில் மதிக்கலை, திமுக மதிக்கலை. எங்கே பார்த்தாலும் புதிய கொடியை வந்து கைட்டு கடாசறான். அப்புறம் ஏதோ ஒரு வேட்பாளர் ஏதோ பேசினாங்கிறாப்பான்னு சிஎம்பான்னு போய்க்கினேங்கிறாரு. இதில் வேறு இடைத்தேர்தல் வர மாதிரி 2 பேர் வேறு போட்டு வச்சுட்டு என்ன இது தேர்தல்லாம் சார் உங்கள் முடிவு தான், ஆனால் உங்கள் முடிவாக இல்லையே இது சீட்டு. அவர் எதுவுமே பண்ணல சார், அவன் ஜஸ்ட் நம்பர்ஸை வாங்கிட்டாரு. அதுதானே உனக்கு கேட்டேன் கொடுத்துட்றேன், ஆனால் நாங்கள் எல்லாமே நாங்கள் தான் முடிவு பண்ணோம்னு சொல்லிட்டோம். அவ்வளோதான். எதுக்கு அப்போ கட்சி எதுக்கு? இதில் வேறு கட்சி எதுக்குன்னா எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட ஏய் அது வேணே ஏய் இவனே அந்த விடைபெறுகிறேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பேசியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 2-3 பேர் போன பாவம் வருந்துகிறேன். அதாவது அவங்க வந்து கொஞ்சம் அவ்வளோதான், உண்மையான நிலவரம் அப்படி தான். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 4 திட்டு மழை அது இது அங்கே அது திட்டம் அப்பா ஏர்போர்ட் மட்டும் திட்டோம். அதை அப்படியே யூடியூப்பில் போட்டு அப்படியே அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்டு போயிடுவான். இது அதாங்க ஒடுக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவர் என்பவர், அவர் இயக்க தலைவர் கீழே இருக்கிறவங்க கடவுளாக பார்ப்பான், ஒரு சமூகத்தின் தலைவர் அம்மாவாக பார்ப்பான், தெய்வமாக பார்ப்பான். ஏய் எங்கள் அண்ணன் இருக்கார் எப்படி நவீனா கவினா திருநெல்வேலி, என் தலைவன் வருவான் பார்லிமெண்ட்டை அலற விடுவான், நானே அழுதுனுங்கிறேன் என்னையே போய் அலற விடுவேங்கிறன்ற கதையெல்லாம் இருந்ததுன்னா அது சரியில்லைல்ல. ஏன்னா மக்கள் ஏன் உன் பின்னாடி வரான், ஏன் இயக்கத்தலைவர்கள் பின்னாடி வரான்னா இவங்களால நமக்கு வந்து ஒரு விடிவு கிடைக்கும், அவங்களால விடிவு கிடைக்கல, அவங்களால அதை செய்ய முடியல, எல்லாரையும் வைத்துக்கொண்டு தனியான நபர்களுக்கு எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறதால தான் நம்மக்கிட்ட வரான். இந்த மாதிரி இயக்கங்களை தேடி மக்கள் அநியமாகிறார்கள். அப்புறம் நீங்களே வாங்க வாங்க எல்லா எதாக இருந்தாலும் அன்னாரை வச்சு பேசிக்கலான்னா ஐயோ என்னையா இது, அதுக்கு நாங்கள் அங்கேயே போய் ஏதோ ஐயா சாமி கெஞ்சி கூத்தாடி எதாவது பேசிக்க மாட்டோமா அப்படின்ற நிலைக்கு வந்து மக்கள் வரமாட்டாங்களா? அந்த நிலைக்கு மக்கள் இன்றைக்கு வந்து விட்டார்கள். இன்றைக்கு சார் வெளிப்படையாக சொன்னேன் சார், அவர் வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிற பட்டியல் சமூக மக்களை திமுகவின் அடிமைகளாக திமுகவின் விசுவாசியாக மாற்றியது தான் திருமாவளவன் பண்ண வேலை. ஏன்னா நம்ம வந்து திமுக விமர்சனம் பண்ணால் பக்கம் வந்து குலைக்கிறவங்க வேணா தான் இருக்கலாம். ஐயோ டேய் சொந்த வீட்டில் வந்து இப்படி இருக்குன்னா நீங்கள் இவங்களை உடைக்க பார்க்குறீங்க தெரியுமா, அவர் இவங்க கக்கூசில் வச்சுருக்கிறாரு, அதை கூட நீங்கள் கதவு சாத்தி விட்டுருவீங்க பொழுது, ஏய் கிளம்பு கக்கூசாண்டை இருக்காத கதவு சாத்துறேன் அப்படின்னு எங்களை வெட்டி விட்டுருவீங்க பொழுது இவங்க கூட்டணியை உடைக்க பார்க்கிறீர்கள், எங்களை கக்கூசிலேருந்து அகற்ற பார்க்கிறீர்கள். அந்த நிலைக்கு நாங்கள் வந்துட்டு சாமி, அதால் உங்களை மாதிரி ஆட்கள் என்ன கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நாங்கள் வாங்கிக்கணும் போகிறது தான் எங்கள் தலையெழுத்து. சார் அடுத்தபடியாக ஒரு கேள்வி சார், லைக் எப்படின்னா வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன் நான், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து இதை மட்டும் நான் கேட்குறேன், தென் மாவட்டங்களில் எல்லா சர்வேவும் சொன்ன விஷயம் சார், நீங்கள் அவ்வளோ ஆதரவாளர்கள் எனக்கு தெரியும் சார், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரலாக பதில் சொல்லுவீங்க, ஃபேக்டை பேசி நான் நம்புகிறேன். தென் மாவட்டங்களில் அவருக்கு ஓட்டே கிடையாது, அவருக்கு வந்து கூட்டமே கிடையாது, சென்னையில் மட்டும்தான் அவர் மாசு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சார் ஒரு நடிகராக இருந்தால் கூட நேற்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே தென் மாவட்டத்தை சேர்ந்த கூட்டம் உண்மையாகவே எனக்கும் ஒரு இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, எல்லாருமே அதை சொன்னாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இதோட நான் அது ஒரு இணைக்கதை வச்சிடுறேன், விசில் அடிக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. இது ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி பதில் சொல்லி, வாயை வச்சு விசில் மட்டும் அடிக்க முடியாது, வாயை வச்சு விசில் மட்டும் தான் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்க வர்றாரு அவர். புரியுதா? விசில் அடிக்கிறவன சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடாது, எங்கே அனுப்பணுமா? ஏதாவது சந்து பந்து எதனா இருக்குதா சார்? மக்கள் முடிவு பண்ணட்டும். நாங்கள் கூட வந்து விஜய் நம்ம 1000 விமர்சனம் பண்ணுறோம்னா
விஜயும் நாளைக்கு அரசியலில் ஸ்டாண்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு அக்கறையில் இருந்து தான். ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் ஓடுறான்ல சார், பி ஃப்ராங்க், இன்றைக்கு வந்து திமுக கூட்டம் போட்டால் கூட ஆளை ஏற்றுறா தான் ஏறுறான். இன்னும் இருக்கா? இங்கே காணோம். முண்டா தொகுதுரா, ஏன் இப்போ கொடுக்க மாட்டீங்களா? சரி, இப்போ வாங்கினேன், அப்புறம் அங்கே போய் மாவட்டங்கிட்ட ஓலை இதை வாங்குறது. அதால் ஒரு 2 மணி நேரம் வந்து நிற்க மாட்டியா? இல்லை கொஞ்சம் வெயிலாகுது, இப்போ அது சின்னதானா, கொஞ்சம் கூலிங்காக எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டு அதை கொடுத்து அதை வாங்கினா அதுங்க எந்த கொடியாக வாங்கின்னு இப்படி ஊனிங்கன்னு எங்கன்னா ஒரு மாதிரி தெரியல நின்றுன்னு இருந்து தான் ஒரு கூட்டம் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். ரோட் ஷோன்னா வெறும் ரோடு தாங்க, இது ரோடை ஷோ பண்ணுறான். இதுதான் ரோட் ஷோ. நல்லா இருக்குது. இவங்க பண்ண ரோட் ஷோ வரும். என்னடா இதான் தப்போ சரியோ புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இளைஞர்கள் நிற்கிறாங்க. அது எப்படி அரசியல் படுத்த போகிறீங்க? நான் இதில் ஒருபடி அதிகமாக கூட, நீங்கள் அதில் உடன்பாடு இருக்காது. எல்லாம் தற்கூரின்றான்ல, அவன் தற்கூரியாக வளர்க்கப்படுறதுக்கு யார் காரணம்? அரசியல் அவங்க மனசில் போட்டு அரசியல் பேசல அவங்க. ஏன்னா நீங்கள்லாம் தற்கூரி பயலாக இருக்கும் தாண்டா. ஒரு இளைஞர் கூட்டம் இப்படி நிற்கிது, இப்படி கூட எடுத்துக்கலாம்ல. அதுக்கு நீ எல்லாம் விவரம் இல்லாமல் இருக்கா தான் விசில் அடிச்சுன்னு ஓடுறான். விசில் அடிக்கிறவொன்னு 6 வயசு 7 வயசு 10 வயசு பையன் இல்லையா, ஒரு 20-25 வயசு பையன் விசில் அடிக்கிறானே, அவனை அம்மா தூரம் வளர்த்து வச்சுக்கிறேன். உன் மண்டையில் உங்களுக்கு எதனா இருக்குதா? அந்த பொறுப்பு உங்களுக்கும் தானே. எப்படி ஒருத்தன் திடீர்னு ஓடுவான்? இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து 20 வயசுலேருந்து நான் பொன் விழா கண்டேன், 50 வருஷமாக நான் வந்து அரசியல் இருக்கிறேன்றல. அடுத்த தலைமுறையை கூட உன்னால் வளர்க்க தெரியல. இப்போ ஏண்டா முண்டக்கலப்ப, என்னடா புள்ள பற்றி வச்சுக்கிறேன், என்ன புள்ளைய மசில் மாதிரி வளர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கணும்ல. பசங்க தப்பு பண்ணிட்டா பையனை திட்டுவான், என்னடா பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிறேன், அது சொல்லுமா இல்லையா? அப்போது இந்த இளைஞர் சமூகத்தை வளர்த்த பங்கு யாருக்கு சார்? இல்லை, நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா சேகுவாரெல்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ சேகுவாராளுக்கு தானே இந்த அசிங்கம். அதனால் சார் இவங்களால் அதை ஜீர்ணிக்கவும் முடியல. அதிமுக இதை கண்டு பயப்படுதா சொல்லுங்கள்? எங்கேயாவது அவங்க வேலையை பார்த்துருக்காங்க, அதிமுக அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவ்வளோதான். எங்களுக்கு வந்து நேர் எதிர் வந்து திமுக தாங்க, அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க, தமிழகத்தை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அவங்க அவங்க விமர்சிக்கிறதும் கிடையாது, ஒரு லெவலுக்கு மேலே போகிறதும் கிடையாது சார். இவங்க தரம் தாழ்ந்து இறங்கி வருவாங்க தான். சும்மா ஒரு மிதி மிச்சார் எடப்பாடி, உடனே கூட இருக்கிறவங்களா வீட்டுக்கு பங்களா வீட்டுங்களில் சும்மா ஒரு 10-15 வளருதுன்னு வச்சுங்க, சும்மா அந்த பக்கம் ஒரு ஆட்டம் டுப்புன்னு ஆட்ட சத்தம் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட திபுன்னு ஒரு 10-15 கொலைச்சி விளையாடு தெரியுமா? கேட்டாட்டா அம்பானு ரோட்டில் போயின்னு இருப்பான் ஆட்டம். அந்த ஆட்டோ சத்தத்துக்கே 10-15 திபுன்னு உடனே கேட்ட போகிறோன்னு தெரியுமா? அந்த மாதிரி இவங்க சொன்னதுக்கு அவர் எடப்பாடியார் ஒரு பதில் சொன்னார், உடனே திபுன்னு கிளம்பி இறங்குறாங்கல்ல. அதால் இவர்கள் பயப்படுகிறார். நான் சொன்னேன், என்ன பண்ணுறது, நடக்கூடாது, ஓடுறான். ஏதாவது ஒன்று சொன்னால் விஜய் அவர்கள் யாரு கூடயோ போனதா இதை ஒரு பட்டத்தை போட்ட உடனே அதுக்கு இவங்க தான் அதை பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியும். பெரிய அரசியல் தலைவர்கள் கூட அதை பற்றி பேசுனாங்க. அதை ஐடிவிங் மூலிமா தட் மீன்ஸ் பெய்டு சர்வெண்ட்ஸாக அதை வந்து பிரபாகண்டா பண்ணாங்க, ப்ரொமோஷன் பண்ணாங்க இல்லையா, பெய்டு சர்வெண்ட். ஒன்றுமே இல்லை, அவன் காலையில் ஏஞ்சிவனே பார்த்தான், எங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சாங்களோ தெரில, விதவிதமாக போட்டு தாக்குறானுங்களா இல்லையா? பன் நியூஸு என்ன சொல்கிறேன், ஒரே தெரிச்சு விட்டாங்க. நான் கூட மிரண்டேன், என்ன தற்கொலைக்கு இருக்கிறாலும் எப்படி ஸ்மார்ட்டாக வேலை பார்த்தாங்க பாருங்க சார். நானே 2 நியூஸ் போட்டு கன்ஃபார்ம் பயந்து நம்ம 2 விதமாக சொல்கிறேன் சார். நல்ல விதமாக சொன்னால் கட்சிக்கு அவங்க டிவிகேவுக்கு ஃபார்வேர்டாக அதை பண்ணிட்டாங்கன்னு கூட வச்சுப்போம். இன்னொரு பக்கம் பண்ணால் இவ்வளோ விவரம் இல்லாமல் இவங்களை இருக்கிறதுக்கு நீங்களும் தான் காரணம். உங்கள் மேலெல்லாம் நம்பிக்கையில் இருந்தானே வந்து இன்றைக்கி அம்பேத்கர் பேரை சொல்லிக்கிற போது 3 நிமிஷம் கைத்தட்டல் அடங்குவதற்கு ஆச்சுன்னா இவெல்லாம் எங்கேருந்து போனான்? பிசிகாவின் தானே அங்கே அவர் பேசும்போது விஜய் அவர்கள் முதல் ஆமாம் செத்ததில் 14 பேரோ 16 பேரோ எஸ்சின்றான். ஆமாம், இவெல்லாம் எங்கே போனான்? அப்போ சரிசமமா
எஸ்சி கும்பல். ஏன் போனான்? இவங்க கரெக்டாக வழி நடத்தலை. கேட்டால் நீனே சொல்கிற, உனக்கு வந்து கோட்டு சூட்டு போட்டு பிஹெச்டி படிக்க வச்சா நீ எல்கேஜி கிட்ட போய் நிற்கிற. சார் ஒரே மாதிரி வந்து கோட்லாம் போட்டு வர வச்சார்ல சார். அதுதாங்க, உன்னையே தான்ப்பா நாங்கள் கோட்டு சூட்டு போட்டு அங்கே விட்டோம், கோமணத்தை உருவின்னு அனுப்புனா வெளியே வந்து அவர் திராவிட மாடல் வாழ்கன்னு சொல்கிறியே அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ நீ போய் நானும் கோட்டு சூட்டு போட்டேன், நீ தற்கொலை கிட்டே போயிட்டு இல்லை தற்கொலை போயிடலாம். உங்களால் தான் இந்த இளைஞர்கள் இப்படி சீரழிஞ்சு கிடக்கிறான்னு நான் சொல்ல வரேன். இது நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் ஒரு அரசியலாக, நீங்கள் விஜய் ரசிகர்கள் கூட ஒரு அரசியலாக என்னென்ன விஷயம். ஆனால் அங்கே கொடுக்குறவங்களே எங்களுக்கு விஜய் மூஞ்சி தான்ப்பா சார், மூஞ்சி இன்றைக்கி 50 வயசு ஆகுது சார், நீங்கள் நல்லா இருக்கேன் சார். நேற்று ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் தக்கனுக்கிறானுங்க, ஏதாவது கிரீம் போட்டு ஏதோ ஒரு க்ரீம் இருக்கேன், நான் கூட சொல்கிறேன் உங்களை மாதிரி தான் தக்கனுக்கிறானுங்க மின்னு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், டக்குன்னு பார்த்தா கண்ணங்கரையில் ஆப்பிரி கலந்து வந்த மாதிரி இருக்கிறான். என்னடாண்ணா என்ன அந்த க்ரீம்னு அதை மாதிரி ஃபேஸோ அழகு வந்து அது நிலைத்தன்மை இல்லாது சார். அண்ணாதுரை சொல்லுவாங்க சார், அண்ணாதுரைன்னா அழகா குள்ளமாக அசிங்கமாக இருப்பார், அப்படியே விமர்சனங்கள்லாம் வரும். ஆனால் அவரோட பேச்சு அவரோட அறிவுத்திறன் இங்கே வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. இல்லை நெல்லையில் ஸ்பீச் பார்த்தீங்களா சார்? நீங்கள் கேட்டிங்களா ஸ்பீச்? நெல்லை ஸ்பீச் ஆக்சுவலி நெல்லை ஸ்பீச் வந்து உண்மையாகவே அரசியல் விமர்சனமும் கூட இது வரைக்கும் ஒரு மனிதனின் திறமைங்கிறது எப்போ திறமா சார் நிரூபிக்கப்படும்? இப்போ நம்ம பேசுகிறோம், ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுகிறோம். ஆமாம், சத்தியமா பிரச்சனையும் கிடையாது, அப்படியே பேசுகிறோம். ஆமாம். இப்போ ப்ரெஸ் மீட் போகிறாங்க, இவங்க ஒரு நோட் எடுத்து போவாங்க, ப்ரெஸ் நோட். ஓகே அதை வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ அதில் வந்து ஏதாவது கொஸ்டின் கேளுங்க, எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னோடனே இது இவர் ப்ரெஸ் மீட் வச்சது சம்மந்தமாகவும் பேசுவாங்க, லோக்கல் இஷ்யூவையும் அன்றைக்கு கரண்ட் இஷ்யூவும் கேட்பாங்க. அண்ணாமலை மாதிரி வச்சுக்கலாமா? அதில் பதில் பேசுகிறாங்க தெரியுமா? அதுதான் அண்ணாமலை மாதிரி வச்சுக்கலாம். அண்ணாமலை வச்சுக்கலாம், சிம்பிள் எக்ஸாம்பிள். அப்படி ஓகே ரைட். அது இன்னும் ஒரு வரணும், அதை நம்ம பார்க்கலாம். அது வந்த பிறகு தான் அது இருக்கா இல்லையான்னு தெரியல, இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு கூட நான் நினைக்கலாம். இல்லை நீங்களாம் கூட சொல்ல மற்றவங்க சொல்லலாம். இல்லை we have to see. பட் எதாக இருந்தாலும் ப்ரூவ் ஆன பிறகு சார், அவ்வளோதான், சிம்பிள், அதான் உண்மை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இன்னும் உங்கள்கிட்ட வேட்பாளர்கள் போடட்டும் பார்க்கலாம், வேட்பாளர்கள் போட்டோம் பார்க்கலாம்னு சொல்லி தாவேக்காக நான் சொல்கிறேன். மீண்டும் அந்த கேள்வி தான் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தேர்தல் நம்ம விட்டு நோக்கிட்டு இருக்கோம், நியூஸை பார்க்குறோம், சோஷியல் மீடியா பார்க்குறோம், வேட்பாளர்கள் ஒரு இம்பேக்டாக இப்போவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தாவேக்காக்கு? இல்லை எப்படி சார்? நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். இல்லை, ஒன்லி விஜய். ஒன்லி விஜய் சொல்கிறாங்க. இல்லை புரியுது ஃபேக்ட். இல்லை சார் அதாவதுங்க எப்படி சொல்லல, பதில் தர கொஸ்டினே ஆகிட்டு வந்துடும் தெரியுமா? கொஸ்டின் பேப்பரை பார்ப்பானோ மேலே பாப்பா, ஒன்றும் இல்லை. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.